அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ அம்மா வீட்டெலாம் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பேக் டு ரூட்டின் தான். வந்துட்டு அடுத்த நாள் வந்து ரயன் மூவிக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் போய் பார்த்துட்டிங்களா? நல்லா அழுது நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் கிளம்பி போனோம். மழை வந்துருச்சு. ஸோ மலையில் ஸ்டக் ஆயாச்சு. மலையில் ஒதுங்கி நின்றுட்டு எப்படியோ வந்து ரீச் ஆயாச்சு. வந்து திங்ஸ்மே வாங்கிட்டு அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு பாஸ்ட் 2 டேஸாகவே ஃபலாஃபல் கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. முதல் நாள் நைட்டே நான் வந்து கொண்டக்கடலாம் ஊற வச்சுட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபலாஃபல் வந்து நான் செகண்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் கோவிட்ல செஞ்சது சூப்பராகவே வந்துருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து ஷேப் வரல. அது வந்து என்னோட மிஸ்டேக் தான். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து அரைக்கிறப்போ. பட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம தானே சாப்பிட போகிறோம். ஷேப் வந்தா என்ன வரலனா என்ன. ஊருக்கு போயிட்டு வரப்போ அங்கே நான் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வச்சு விட்டுருந்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.